வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். மக்கள் திலகம் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 38வது நினைவு தினம் இன்று. 1977 1987 வரை முதல் அமைச்சராக தமிழகத்திற்கு இருந்தவர். இந்தியாவிலேயே நடிகராக இருந்து முதல்வராக ஆன முதலமைச்சர் என்றே திரு எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம். அவருடைய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்டு அது பல வளர்ச்சிகளை கண்டு அதன் பிறகு பல சோதனைகளை கண்டு அதை சாதனைகளாக மாற்றி இன்றும் நடைபோட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரிடம் இருக்கிறது, யார் அதனுடைய தலைவர், பின்னர் அதனுடைய அரசியல் பயணம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி பேசுவதற்காக இன்றைய தினத்தில் தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம். படுதோல்வி பழனிசாமி, பெயரை சொல்லவே வெட்கமாக இருக்கு ஓபிஎஸ். எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டம் பலிக்காது இபிஎஸ். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நிலைப்பாட்டில் இபிஎஸ் தான் முடிவு ஜெயக்குமார். அமமுகவை தவிர்த்துவிட்டு எந்த கூட்டணியும் வெற்றி பெறாது டிடிவி. எம்ஜிஆர் நினைவு தினத்தில் பற்றி எரிந்த அதிமுக பங்காளி சண்டை. இது பற்றி விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அதிமுக ஆதரவாளர் திரு பொதிகை சாரதி அவர்கள். சாரதி சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரியிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சாரதி சார், உங்களிடமிருந்தே இன்றைய விவாதத்தை தொடங்கலாம். அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு முதல்வராக 4.5 ஆண்டு காலம் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அவருடைய பெயரை சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது என்று அவருக்கு முன்னால் அந்த டென்யூரில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பது தொண்டர்களுடைய கனவாக இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி அதற்கு அடுத்த நிலையில் இருக்கும் தலைவர்களுக்கு அந்த எண்ணமே இல்லை போல இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? முதலில் வணக்கம். இன்னைக்கு புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் கழகத்தின் பொன்மல செம்மல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளல், கழகத்தின் தமிழகத்தின் வள்ளல் அவருடைய இன்னைக்கு நினைவு தினம். இந்த நினைவு தினம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவர் இறந்தும் எங்களை இன்னைக்கு வழி நடத்தி வாழ வச்சிட்டு இருக்காரு. அம்மாக்கு அப்புறம் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில இன்னைக்கு சிறப்பா கழகம் செயல்பட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி எனக்கு இன்னொரு தடவை அதை ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க கேட்ட கேள்வியே சொல்லுங்க. அதான் கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டு அதை கேட்கறதுனால சொல்றேன். அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக, அந்த 1.5 கோடி தொண்டர்களையும் கொண்ட ஒரு அதிமுகவாக இருக்க வேண்டும். அந்த அதிமுகவில் எல்லாரும் இணையணும் அப்படின்னு நினைக்கிறது தொண்டர்களோட மனப்பாங்கா இருந்தாலும் தலைவர்களோட மனப்பாங்கு எப்படி இருக்கிறது? ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை சொல்வதற்கே வெட்கமா இருக்குன்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டேன். சோ அந்த கேள்வியை விளக்கமா சொல்லணுன்றதுக்காக தான் அவருக்கு சொன்னேன். சாருக்கு சேர்த்து பதில் சொல்லிடுறேன். விளக்கமா நீங்க சொன்னதுக்காக நான் அது ஏன் உங்களை மறுபடியும் அதை கேட்டேன்னா, 1.5 கோடி தொண்டர்கள் இல்ல, கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. சோ அதுக்கான ஆதாரங்களும் உறுப்பினர் அட்டை வச்சிருக்கோம் எல்லாருமே. அதனால அதை நீங்க திருத்திக்கணும், அதை திருத்திக்கங்க. 2வது, தலைவர்களிடம் ஒற்றுமை இல்லையா என்றது நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. அதுக்கு நாங்க பதில் சொன்னது என்னன்னா, இப்போதைக்கு வெறும் பேச்சுவார்த்தை தான் போயிருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஓபிஎஸ் அவர்கள் சைட்ல சொல்றேன், அவர்கள் செய்த துரோகங்களையும் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சரி பண்ணிச்சு. ஏன் கேட்டா காலெல்லாம் ஓடுறேன்ட்டு போன மாசம் அவங்க பேசினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்துல ஒரு மீட்டிங்ல அந்த காஞ்சிபுரத்தை சார்ந்த ஒரு முக்கிய நபர் ஓபிஎஸ் ஓட மாவட்ட செயலர் சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு, நாங்க காலில் கூட வெளில தயாரா இருக்கோம் பண்ணிட்டு. இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைக்கு தான் வந்துட்டாங்க. ஏன் கேட்டா செங்கோட்டையன் இங்க இருந்து தாவேக்காவுக்கு போயிட்டாருன்றதுனால இப்ப சரி நம்ம பல்ச புடிச்சு பார்க்கலாம். சரி,
எடப்பாடி அண்ணனை கொஞ்சம் லைட்டா அசைச்சு பார்க்கலாம் இத சொல்லி என்றுதான் அவரோட கனவுகள் அது. அதனால வந்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு நாங்க வந்து எடப்பாடியார் அவர்கள் இல்லாத அதிமுகவில் நாங்க இணைவோம் மாதிரி பயணிப்போன்ற மாதிரி பேசுறாரு. நீங்க பயணிக்கவே தேவையில்லை. உங்களை யாரும் இங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடவும் இல்லை. முதல்ல சரி அதிமுக அதாவது வீழ்த்தணும்ன்ற ஒரு நபர் நீங்க. ஏன் கேட்டீங்கன்னா நீங்க திரு ஸ்டாலின் அவர்களை வீட்டுல பாப்பீங்க, ரோட்ல பாப்பீங்க, வாக்கிங் போனா அங்க பாப்பீங்க. தீய சக்தி திமுகன்னு புரட்சி தலைவரே சொன்னது. ஆனா அவரை நீங்க அடிக்கடிக்கு வீட்டுல பாக்குறது, உங்க மருமகனை முதலமைச்சர் மருமகனை உங்க பையன் பாக்குறது, வெளிநாட்டுல பாக்குறது, இதெல்லாமே குடுக்கல் வாங்கலாம் ஏதோ இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது தீய சக்தி திமுகவுடன் ஒட்டி உறவாடக்கூடிய நபர் தான் நீங்க. அதிமுக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் 2 கோடி தொண்டர்களும் போராடிட்டு இருக்கோம். இவரு இந்த 3 பேரு சீட்டை கொடுத்தாங்கனாலே இவரு வந்து துரோகம் செஞ்சதுக்கு இவருக்கு அந்த 3 சீட்டே பெருசு. ஏன் கேட்டீங்கன்னா அது ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து கூட இருக்கிற அந்த எடுபடிங்க, அந்த என்ன சொல்றது, இந்த ஜால்ரா அடிக்கிறதுங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேற்று வந்து உங்க கூட்டத்துல இல்ல நம்ம சேரக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. உங்களை கட்டாயப்படுத்தலாம் இல்ல. நீங்க எல்லாமே அதிமுக வெற்றி பெறும். ஏன் கேட்டீங்கன்னா இங்க ஓட்டு வந்து ரெட்டலைக்கு என்ற சின்னமும் சரிங்களா, அதிமுக என்ற பேருக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் இந்த லிஸ்ட்ல அண்ணன் இருக்கிறதுனால 70 உங்களுக்கு தானே ஓட்டு தவிர வெளியே போன ஓபிஎஸ்க்கு எல்லாம் ஓட்டு விழாது. சுயேட்சையா நின்னா கூட டெபாசிட் வாங்க மாட்டாரு. இன்னைக்கு கரவேட்டி கூட கட்ட முடியாத நிலையில தான் இவர் ஓபிஎஸ் இருக்காரு. சரிங்களா, இவருக்கு தேவையான சுயநலத்துக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. என்ன வாங்கினாரு, என்னெல்லாம் வாங்கிட்டாரு சொல்ற லிஸ்ட் போட்டுக்கங்க. ஒருங்கிணைப்பாளர் இணைவதற்கு முன் வந்து இவர் எதிர்த்துதான் வாக்களிச்சாரு சட்டமன்றத்துல அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இணையும் போது என்னன்னா எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி வேணும்னாரு, அதையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தாரு. துணை முதலமைச்சர் வேணும்னு கேட்டாரு, அதையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டிடிவி சசிகலாவை நீக்கணும்னு சொன்னாரு. ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாரு. ஓபிஎஸ் சொன்னாரு, அப்புறம் உங்களை நீக்கினாரு. அது இல்லாம என்ன கேட்டாரு, இவரு ஆணையம் அமைக்கணும்னு கேட்டாரு. குமாரசாமி ஆணையமும் அமைச்சாரு. இதுல கொடநாடு வழக்குல நீயும் பண்ணாரு. கடைசி வரைக்கும் வாய்தாக்கு கூட ஆஜராகாத ஓபிஎஸ் கடைசியில திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போய் ஆஜராகுற. திமுகவுடன் கை கோர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஜராயிட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு ஆஜராயிட்டு உங்களுக்கு இவ்வளவும் கொடுத்தது தான் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனா நீங்க கடைசி நிமிஷத்துல என்னன்னு சொல்லி வரீங்க உள்ள, எனக்கு உங்களுக்கு முதலமைச்சரா இருக்கிறதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, நீங்க வந்து ஒரு துணை முதலமைச்சரா தான் இருக்கிறதுன்னு அம்மா முடிவு பண்ணிதான் உங்களுக்கு இது நீங்க ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி. இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு ஒரு பிளேயருக்கு அடிபட்டுருச்சுன்னு வைங்க, ஒரு சப்ஸ்டியூட்டை கூப்பிட்டு நிக்க வைப்பாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரிதான் அம்மா வந்து இவரை வச்சிருந்தாங்களே தவிர தானே முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு பகல் கனவுல, அதாவது இவர் யாருக்குமே நல்லது செய்யலைங்க. புள்ளி விவரம் சொல்றாங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்றாங்க 4000 குடிசை மாற்று வாரியத்தை திருப்பி கொடுத்திருக்கிறாரு. எங்கன்னா அடுக்கமா யோசிச்சு பாருங்க. 4000 குடிசை மாற்று வாரிய வீட்டை திருப்பி கொடுத்திருக்கிறாருங்க இந்த அரசுக்கு. இந்த 4000 வீடு இல்லாதவனுக்கு கொடுத்திருக்கலாம்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு நபருக்கு இந்த மாதிரி நபரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து அதிமுக வந்து இவர் செயல்பட முடியும்? நாங்களே போக மாட்டோங்க. சரிங்க சார், அவர் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல அங்க ஆவின் வைத்தியநாதன் வந்தாருன்னா கேட்டு பாருங்க, என்னதான் அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அவர் கூடவே பயணம் பண்ணுவேன், எனக்கு தெரியும் அவரை பத்தி. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவருக்கு அவர் அணியில வந்து இடம் கொடுக்கல. இப்போ நான் அங்க போயிட்டு உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல சண்டை போடுறேன், எல்லாருக்குமே உங்களோட ஆளவே நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே, அவருக்கு ஒரு சீட், அவரு ஒரு மாவட்டத்தை கேட்கிறாரு, அவருக்கு கொடுங்கன்னா வைத்திலிங்கத்தை பாருன்னு சொன்னாரு. வைத்திலிங்கம் எப்போ வந்தாருன்னு நான் கேட்கிறேன்.
சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த டாபிக்ல போயிட்டு திரும்ப வரலாம். இதை பத்தி நம்ம ஆவின் சார் வந்ததுக்கு அப்புறமா பேசலாம். இதை முடிச்சிடறேன். அப்போ நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்ற, வைத்தியலிங்கத்தை பாத்துக்கன்னா வைத்தியலிங்கத்தை கேட்டா என்ன சொல்றாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க எடுத்துட்டோன்னு. அன்னைக்கு 2021 கட்சியில இருந்து வெளியே வந்ததுதான் யாரு, ஓபிஎஸ் அணியில இருந்து வெளியே வந்து இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை ஏத்துக்கிட்டு அண்ணன் தங்கமணி அவர்கள் தலைமையில இன்னைக்கு சிறப்பான செயல்பட்டு இன்னைக்கு டிவி முன்னாடி உங்ககிட்ட விவாத முறையில பேசி வாழ்த்துக்கள் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரிங்க சார். ஓகே, வெங்கடேஷ் சார், முக்கியமான ஒரு 2 கேள்வி. பிஜேபி வந்து 70 சீட் வந்து அதிமுக கிட்ட கேட்பதாக ஒரு பரவலான தகவல், அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியணும். ஆருடம் தான் இது, என கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவடையலை. இன்னொன்று, திமுகவுடன் ஓபிஎஸ் அவர்கள் கை கோர்க்கிறார்கள் அப்படின்னு போற போக்கிலே ஒன்று சொன்னார். இது 2 பத்தின உங்களோட கருத்து? இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க, அது ஆருடன்னு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கிறது. நம்ம பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக தலைமை ஏற்றிருக்கிற பியூஷ் கோயல் அவர் முதல் சென்னை வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களை லீலா பேசல் ஹோட்டலில் பேசியிருக்காங்க. முதற்கட்ட சுற்று நடந்திருக்கு. என்னென்ன பண்ணலாம், ஃப்யூச்சர் என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இணைந்து பண்ணலாம், பொதுக்கூட்டங்கள் எப்படி நடத்தலாம், மோடி அவர்கள் வந்து புதுக்கோட்டையோ மதுரைக்கோ பொங்கல் விழாவுக்கு வர மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்ம எங்களுடைய மாநிலத்தலைவர் நயனான் அவர்களுடைய யாத்திரை முடிவு கண்டிஷனில் இருக்குது, அதற்கு ஒரு விழா, பொங்கல் விழா, இப்படி 30 விழா மாதிரி கூட்டணி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தலாமான்ற ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான சந்திப்பு தவிர, தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய திமுக ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு படம் காட்டிட்டு எங்களுக்கு 40 சீட்டு, அவங்களுக்கு 36 சீட்டு, இவங்களுக்கு 26 சீட்டு, 170 சீட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னாடியே தான் ஓடுறாங்க தவிர, அங்கே அரண்மனையில் கன்னியாகுமரியில் நடந்துக்கிற கிறிஸ்மஸ் பெருவிழாவில் தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவும் மற்றவர்களும் கலந்துக்கிற அதே இதில் காங்கிரஸை சேர்ந்த திருச்சி வேலுசாமியும் இன்னொருத்தரும் கலந்துக்கிட்டு, ராஜேஷ்குமார் ஒருத்தர் லோக்கல் நிர்வாகியும் கலந்துக்கிட்டு தாவேக்காக வந்து தாவேக்காவை கூட காங்கிரஸ் போகிறதுக்கான எல்லா வேலைகளும் போயிட்டுருக்குன்னு பொது வழியில் பேசுகிறாங்க. அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய திமுக ஊடகங்கள் வாயே திறக்க மாட்டேங்குது. காலையில் முந்தானத்து வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போய் தாவேக்கா தலைவர் விஜயை போய் சந்திக்கிறத இங்கே பெரிதுபட மாட்டேன்றீங்க. காலையில் ப. சிதம்பரம் பயந்து போய் மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறதையும் பெருசுபடுத்த மாட்டேன்றீங்க. அப்போ எதிரில் இன்னைக்கு காலையில் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, எங்களை கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் நாங்கள் தனித்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு சொல்கிறாரு அவர். டெய்லி கம்யூனிஸ்ட் செண்முகமும் வீரபாண்டியனும் திமுகவை நேரடியாக திட்டாமல் மறைமுகமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. நல்லா திட்டிட்டு நல்ல இலை தலைவாழை போட்டு சாப்பாடை போட்டுட்டு அசிங்கமாக ஒன்று வச்ச மாதிரி நல்லா திட்டிட்டு ஒரு பிட்டை போடுவாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிறோம், ஏன்னா பாஜக வந்துடும் இல்லை, அதனால் பொறுத்துக்கிறோம், எங்கள் தலைவிதி பொறுத்து தானே ஆகணும், எலெக்ஷன் 15 கோடி தருவாங்க, நீ தருவியா, அவன் தரான், அதனால் நாங்கள் பொறுத்துக்கிறோம் அப்படின்னு அந்த பிட்டையும் போடுவாங்க. இது எல்லாம் என்ன மாதிரி கூட்டணி ஒரு இருக்காங்கன்னு எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் சண்முகம் திமுகவுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு பொது வழியில் சொல்கிறாரு. பதிலே இல்லை. இன்னைக்கு போராட்டங்கள் நடக்குது. செவிலியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்டோ ஜியோ 6ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. போராட்டம்னாவே இங்கே என்ன கட்சி முன்னாடி இந்த இயக்கம்? கம்யூனிஸ்ட் தானே இயக்கம். கம்யூனிஸ்ட் முன்னாடி யார் இருக்கிறது? இப்போ கம்யூனிஸ்ட் எந்த கூட்டணியில் இருக்குது? திமுக கூட்டணியில் தானே இருக்குது. அப்போ இவங்க எப்படி இவங்களே பாம் வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா? இது என்ன கூத்துது? நேரடியாக மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு சண்முகம் சந்திக்க முடியுமா முடியாதா? நேரடியாக முத்தரசன் சந்திக்க முடியுமா முடியாதா? நேரடியாக வீரபாண்டியர் சந்திக்க முடியுமா முடியாதா? நேரடியாக திருமாவளவன் சந்திக்க முடியுமா முடியாதா? ஏன் சந்தித்து கோரிக்கை வைங்க, இங்கே செவிலியர் போராட்டத்தை நிறுத்துங்க, தூய்மை பணியார் வயிற்றில் அடிக்காதீங்க, அவங்கள்ட்ட சோறு கேட்கல, அவன் சம்பளத்தை தான் கேட்குறான், அவனுடைய சம்பளத்தை ஒழுங்காக கொடுங்க, நீங்கள் போய் அந்த ராம்கின்ற ஒரு நிறுவனத்தில் டைப் பண்ணிவிட்டு அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க, நேரடியாக போய் பேசுங்க. இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் பொறுத்துப்போம். ஏன் பொறுத்துப்போம்? பாஜக உள்ளே வந்துடும். பாஜக வந்தாச்சு 1996 நாங்கள் வந்து வேலாயுதம் மூலம் பாஜக உள்ளே வந்துருச்சு. இப்போ 4 எம்எல்ஏ நாங்கள் இருக்கிறோம். பாஜக உள்ள வந்துடும் பாஜக ஆல்ரெடி உள்ள வந்தாச்சுங்க. சரிங்க சார். ஆனா டிடிவி அவர்கள் சொல்லி அமமுகவை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்ல. அப்ப யார் இருந்தாலும் இல்லனாலும் அமமுக எந்த கூட்டணி தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க. அவருடைய கட்சிக்கு அவர் சொல்றாரு,
இவ ஓபிஎஸ் கேட்டாலும் எங்களை இல்லாம யாரும் வெற்றி பெற முடியாதுன்னு. சரி, ஓகே. அது நீங்க வந்து கடந்து போக வேண்டிய உழைப்பாளர் ஒரு டயலாக் தான். நீங்க வந்து சாதாரண ஒரு கட்சி, உங்க பேர் உள்ள ஒரு கட்சியை வச்சு நீங்களும் வெளில வந்து என்ன சொல்வீங்க? அரசியல்ல என்ன மீறி யாரும் இங்க ஜெயிக்க முடியாதுங்க. இது அரசியலுக்கான இது, பொது வழியில் எல்லாமே தெரியுங்க. அதாவது நான் ஒரு விஷயம் வந்து தெளிவாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் வந்து கூட்டணி விட்டு வெளியில் போகிறாரு, உள்ளே வராரு, ஏடிஎம்கேல ஓபிஎஸ் வராரா, டிடிவி இருக்காரான்ற சர்ச்சைக்குள்ள நான் வரமாட்டேன். அது அவங்க கட்சியோட உட்கட்சி பிரச்சனை, அது உள்ள நான் தலையிட மாட்டேன். பாஜகவும் தலையிடாதுன்னு சொல்லி அமித்ஷா மூலம் ப்ராமிஸ் பண்ணி வச்சேன். அந்த கட்சியில் யாரை சேர்க்கணும் யாரை விளக்கணுன்றது எடப்பாடி கையில் கொடுத்தாச்சு. நான் ஒரு சாமானிய மனிதனாக கேட்குறேன், ஒருத்தர் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக ஒருத்தர் இருந்தால் அவரை நீங்கள் விளக்க முடியுமா? இப்போ நான் கேட்குறேன் ஒரே இது, என்னுடைய இனிய நண்பராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சசிகலா மேலும் நிறைய பேர் இருக்கிறாங்களே, இவர்களெல்லாம் 2021 2024 வரைக்கும் 25 வரைக்கும் மக்களுக்காக பண்ண போராட்டம் என்ன? மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு கண்டனம் பண்ணியிருக்கீங்களா? போராட்டம் பண்ணியிருக்கலாம்? உண்ணாவிரதம் இருந்திருக்கீங்களா? ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? குரல் கொடுத்துருக்கீங்களா? வாய் மூடி மௌனமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு மைக்க நீட்டினோன்னா என்ன மீறி யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா, நான் சொல்றது ஒரு சாமானியனா கேட்கிறேன். நான் சொல்றது ஒரு சாமானியனா கேள்வி, நான் பாஜகவை சொல்ல சாமானியனா கேட்கிறேன். அப்ப நீங்க தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தால் ஒரு கட்சி உங்களை இழக்குமா? ஐயோ அவர் போயிட்டாருன்னா போயிடும், 50 லட்சம் ஓட்டு போயிடும், 1 கோடி ஓட்டு போயிடும், அவங்க போனாங்கன்னா பல மாவட்டம் நம்ம கை விட்டு போயிடும்ன்ற தவிர்க்க முடியாத ஆளுமையா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வருவீங்களா? அப்ப நீங்க அவங்க என்ன பண்றாங்க? ஜஸ்ட் லைக் போறீங்களா? போயிட்டு வர ராஜா, செங்கோட்டையன் போறியா ராஜா, போயிட்டு வர ராஜா. ஏன்னா செங்கோட்டையனும் நீங்க ரெட்டையிலையும் பிரிச்சீங்கன்னா ரெட்டையில தான் நிற்கும், செங்கோட்டையன் காணாம போயிடுவார். சரிங்க சார். இது ஒரு முடிச்சிடறேன். இதுல எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை இணைப்பதும் சேர்ப்பதும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கையில் இருக்கு, அதுவும் நம்ம தலையிட விரும்பல. ஆனா எந்த கட்சியிலும் ஒருத்தர் இழக்குனா இவரை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய மக்கள் பணி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களை அவங்க இழக்க முடியாது. ஏன் நீக்க போறாங்க அப்படின்ற கேள்வியோட முடிச்சிருக்கீங்க. அதற்கு முன்னதாக நம்முடன் அரங்கத்திலே சற்று முன்னால் இணைந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். கோவிந்தராஜன் சார் மூத்த பத்திரிகையாளராக, அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் 1977 தொடங்கி 87 அதற்கு பிறகு அதிமுக கண்ட சோதனைகளையும் சரி சாதனைகளையும் சரி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பீர்கள், பேசியிருப்பீர்கள், நீங்களும் ஒரு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்பொழுது 1.5 கோடியிலிருந்து 2 கோடியாக அதிமுக தொண்டர்கள் வந்து மாறி இருக்காங்க, என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதிகை சாரதி அவர்கள் என்னை திருத்திக் கொள்ள சொன்னார், நானும் திருத்திக் கொண்டேன். அந்த 2 கோடி தொண்டர்களோட மனநிலை என்ன? அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினத்தில் இந்த பங்காளி சண்டை மிகவும் பெரிதாக எரிந்து கொண்டே இருக்கிறது, இது எப்பொழுது அணையும்? ஓகே, முதலிலே இந்த 38வது நினைவு தினத்திலே பாரத முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வணங்கி அவருக்கு அஞ்சலி செலுத்தி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நீங்கள் கேட்டது பாலி, இதில் பங்காளி சண்டை எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே பகையாளி சண்டை தான். மீண்டும் சொல்லிவிடுகிறேன், பங்காளி சண்டைன்றது கிடையாது. பங்காளியாவது ஒன்று சேருவாங்க, பகையாளி சேர மாட்டாங்க, அதுதான் இது பகையாளி சண்டை. அதாவது அதிமுகலேருந்து விலகி போயிட்டாங்க யாரும். அவங்கவுங்க இப்போ வந்து டிடிவி அமமுகன்னு ஒரு கட்சி போட்டார், அவருக்கு அதிமுக பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதே போல இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அவர் கட்சியா போட்டார், கழகம்னு போட்டு விட்டார். உரிமை மீட்பு குழுல இருந்து கழகம்னு ஆரம்பிச்சு ஒரு கட்சி தனி கட்சியா இது பண்ணிட்டார். கட்சியிலிருந்து விலகி அவர்களுக்கு அதிமுகவை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியோ இதுவோ கிடையாது. அதனால இது பங்காளி சண்டை இல்லை, பகையாளியாகத்தான் பார்க்கிறார்கள். எல்லா தொண்டர்களுமே அப்படிதான் பார்க்கிறார்கள். இன்றைக்கு சசிகலா அம்மையார் ஒரு பேட்டியில், பிரஸ் பேட்டியில் அவங்க மிக தெளிவாக அவங்களுடைய முதிர்ச்சியை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேள்வி கேட்குறாரு ஒருத்தர் வந்து, நீங்கள் இதே நீங்கள் கேட்ட கேள்வி இதே கேட்குறாங்க, நீங்கள் இபிஎஸ் உடைய தலைமையை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அவங்க அழகாக பதில் சொன்னாங்க சசிகலா அம்மையார், நான் பார்க்கறத விட மக்கள் எப்படி பார்க்குறாங்க அங்கே தான், அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு இதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டால் போறோம். இவங்க இருக்கக்கூடியவங்க இவங்க யாரும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இது பண்ணணும், அதெல்லாம் வந்து அப்ப தொடர் 10 தோல்விகள் வந்து மக்கள் அவரை ஏற்றுக்கல அப்படின்றத ஒரு திருத்தம். 10 தோல்விகள் கிடையாது. அங்கே தொடர்றேன், திரு ஓபிஎஸ் அவர்கள் 2021 தேர்தல் அவரும் கூட இருந்தார், கட்சியில் இருந்தார்.
அப்ப ஏன் இபிஎஸ் மட்டும் குறை அப்ப அது சொல்றீங்க? ஏ யூனியன் பி அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஏங்க, அவர் இபிஎஸ் மட்டும் தோல்விக்கு இது பண்ண, அப்ப இவரும் காரணம், ஓபிஎஸ் அவர்களும் கட்சியோட காரணம். தலைவர் அவர்தான், ஏங்க, தொண்டர்கள் அவர் பக்கம் தான் இருக்காங்க, சின்னம் அவர் பக்கம் தான் இருக்கு, எல்லாம் ஏங்க சொல்றீங்க. நான் தொடர் மீண்டும் குறிப்பிடுறேன், இவரு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவரு தொடர் தோல்வி. இவர் இருந்தாரு 2021 சட்டமன்ற தேர்தல், இவர் அந்த கட்சியில தானே இருந்தாரு. ஒரு மக்கள் ஓபிஎஸ்ஸையும் ஏத்துக்கல, இபிஎஸ்ஸையும் ஏத்துக்கல. ஏங்க, அப்ப இவர் வந்து இபிஎஸ் சொல்றதுக்கு இவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. இபிஎஸ் தன்னந்தனியாக ஒரு பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு ஏற்றவுடன் முதல் தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தல் தான், அது தோல்வி அடைந்திருக்கிறார். வேறு கேள்வி, அன்னைக்கு சார் நான் பேசுறப்ப தேச குறுக்க வேணாம், குறுக்க பேசுவேன், சரி, நான் கேட்டுக்கிறேன். அது குறுக்க இது பண்ண வேணாம். அந்த இதுல வந்து நாடாளுமன்ற தேர்தல தான் அவர் வந்து அவருடைய தலைமையில இது பண்ணார். அந்த இதுல இன்ஃபேக்ட் அதிமுக வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறார், இழந்த வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறார். அது வந்து நிரூபணம், தன்னந்தனியாக எந்த கூட்டணியும் இல்லாத ஒரே ஒரு அதிமுக தேமுதிகவுடன் போட்டிட்டு இது பண்ணியிருக்காரு. அதனால 10 தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அப்ப ஓபிஎஸ் இவங்க கூட இருந்திருக்காரு. அதற்கு அந்த தோல்விக்கு அவரும் தான் இது பண்ண வேணும். ரெண்டாவது இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாரு, அவர் வந்து இவருடைய பேரை சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு எனக்கு. சொல்லிட்டு போட்டோம், வெக்கமா இருக்கு சொல்லிட்டு போட்டோம். இவரு ஏன் சொன்ன, ஏன் கேட்குறீங்க இவருடைய பேரை ஏன் சொல்றீங்க? நீங்க சொல்லவே வெக்கமாக ஏன் சொல்றீங்க இவருடைய பேரை? ஏன் சொல்றீங்க? வெக்கமா இருக்கு. ஏன் உங்களை யாரும் கேட்டாங்களா இவருடைய பேரை இது பண்ணி சொல்லிட்டு? அவர் சொல்ற மாதிரி பொதிகை சாரதி அவர்கள் சொல்ற மாதிரி காலில் உழுறேன்னு சொன்னாங்க அந்த காஞ்சிபுரம் கூட்டத்தில், எப்பாடுபட்டாவது இது பண்றோம்னு சொல்லிட்டு. இவரும் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாத நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய முடிவு அவர் தனிப்பட்ட ஒரு முடிவு. சரிங்க. அதுக்கப்புறம் நீங்க டிடிவி அவர்களை பத்தி ஒரு கேள்வி இது பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த இன்னொரு ஒரு இது சொல்லிட்டு இருந்தீங்க, வெங்கடேஷ் அவர்கள்ட்ட இது பண்ணி சொல்லியிருக்கிறப்ப அவர் வந்து அதாவது அந்த அமமுக இல்லாத எந்த கட்சியும் வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு என்ன பதில் நான் கொடுக்க விரும்புறேன்னா, இவர் டிடிஎஸ் எவ்வளோ வெற்றியை கண்டிருக்கிறார் இது வரைக்கும் தேர்தல் நடந்து இந்த இது வரைக்கும் ஒரே ஒரு முறை அதிமுக சின்னத்திலையும் குக்கர் சின்னத்தையும் வென்றிருக்கார். அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு எவ்வளவு தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றுள்ளார். இந்த காக்கா நெறி கடை இருக்கு பாத்தீங்களா, காக்கா வடை தின்றும் நெறி வந்து இது பண்றோம், அந்த கதையெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. அந்த கதை தான், அந்த காக்கா நெறி கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. சரிங்க சார், நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். வைத்தியநாதன் சார், அதாவது புரட்சி தலைவர் என்று அனைவராலும் போற்றப்படுகின்ற அவருடைய நினைவு தினம் இன்னைக்கு இந்த தலைப்பு வச்சிருக்கோம் நம்ம. 38வது நினைவு தினம். பொன்மனச்செம்மல் ஒரு சாதாரண தொண்டன் அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஏற்படுத்திய இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு இந்த இயக்கத்துக்கு பெருமையும் தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை 13 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில ஏற விடாமல் தொடர் வெற்றியும் பெற்றவர் ஆவார். புரட்சி தலைவர் கிட்ட இருந்து நம்ம நல்லா நிறைய விஷயத்த இந்த இயக்கத்துக்கு படிப்பினையாக கொடுத்துருக்காங்க. அந்த வழி வந்த புரட்சி தலைவி அம்மா நிறைய விஷயத்த நம்மளுக்கு புகுத்திட்டு போயிருக்காங்க. இது மாதிரி எத்தனையோ பிளவுகள் வந்திருக்கு. எப்படியோ சோதனை வரும்போதெல்லாம் அதில் எப்படி அனைவரையும் அரவணைத்து கட்சி நடத்த வேண்டும் என்ற பாடத்தையும் புரட்சி தலைவர் வந்து எஸ்டிஎஸ் ஐயா புரட்சி தலைவரை எதிர்த்து கவர்னர் மாளிகையிலே குறை சொன்னார், ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தினார். அதையெல்லாம் மன்னித்து எஸ்டிஎஸ் வீட்டுக்கே சென்று அவர்களை அணைத்ததெல்லாம் நம்ம பல முறை இதில் பேசியிருக்கிறோம். அதுமாதிரி புரட்சி தலைவி அம்மா ஜானகி ஜே அணி பிரிஞ்சபோது கூட ஒரு ஜே அணியை சேர்ந்த செங்கோட்டை அண்ணனை முதலமைச்சர் ஆக்கலை, ஜானகி அணியை சேர்ந்த ஓபிஎஸ் அண்ணனை தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க. அதனால் இணைப்பு என்பது அரவணைப்பு என்பதும் சுத்தமாக அண்ணன் எடப்பாடி கிட்ட இல்லாதது தான் இவ்வளோ பெரிய பிளவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி தோல்விக்கு காரணம். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருக்கும் மனமாற்றம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். சார் வெங்கடேசன் சார் சொல்லும்போது செங்கோட்டையன் ஒன்றும் ஒரு பெரிய சக்தி இல்லை அப்படின்னாரு. உங்களுக்கு பெரிய சக்தியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியல. ஆனால் கொங்கு மண்டலத்தில் அவர் மிகப்பெரிய ஆளுமைக்க சக்தி என்பதை இன்றைக்கி தாவேக்கா வந்து ஒரு 10 இடம் வருமா 20 இடம் வருமா என்று நம்ம யோசிச்சுக்கொண்ட இந்த நேரத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய எழுச்சியை செங்கோட்டையன் நாங்கள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் உருவாயிருக்கு. இது கண்கூட பார்த்துருக்குறோம். நிறைய பத்திரிகையாளர் பிரியன்லேருந்து மணி சார்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, செங்கோட்டையன் போனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய டேமேஜ், தாவேக்காக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவரே சொல்கிறார். இது வரைக்கும் யாருக்குமே அவர் அந்த மாதிரி ஒரு பாராட்டு தெரிவிக்கல. யார்? விஜய் சார். அவரோட மிகப்பெரிய பலம். நம்ம பலத்தை இழந்துட்டோம்.
சரி அடுத்து சரி இருக்கிறவங்களையாவது தடுப்போம், ஓபிஎஸ் சார் மாதிரி டிடிவி சார் மாதிரி சரி உள்ளே வரலாம். சார் நீங்கள் சொல்கிறீங்க தடுக்கிறோன்ட்டு, நான் எதுவும் தடுக்க வரல. எனக்கு கோவிந்தராஜன் சார் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது அவங்கெல்லாம் வந்து பங்காளியாக இருந்தால் என்னைக்காவது சேர்த்துக்கலான்ற வாய்ப்பு இருக்கும். அவங்கெல்லாம் பகையாளி, தனித்தனியாக கழகம் ஆரம்பிச்சிட்டாங்க, தனித்தனியாக போயிட்டாங்க, போனவங்களை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாரும் புரட்சி தலைவி நாமத்தை தானே சொல்கிறாங்க. புரட்சி தலைவி அம்மா பேரில் தானே அவர் அமமுக வச்சுருக்காரு. எல்லாரும் ஒரு குடைக்கு தானே இருக்கிறோம். இன்னைக்கு தியாக தலைவி சின்னம்மா பற்றி சொன்னார், அதே தான் நாங்களும் சொல்கிறோம். சின்னம்மா என்ன சொல்கிறாங்க, ஒன்று அது ஒரு குறுக்கீடுறதுக்கு அவர் நான் பேசும்போது குறுக்கிட ஒரு செகண்ட் தான், ஒரே ஒரு செகண்ட். அதாவது இவர் வந்து சொல்றாரு அம்மா பேரை வைத்திருக்கார், புரட்சித் தலைவர் பேரை வைத்திருக்கார் சொல்றாங்க. அப்பேற்பட்டு இருக்கிறப்ப, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கிறப்ப ஏன் வந்து அதிமுக ஆட்சிக்கு எதிராக வாக்கு செலுத்தினாங்க அந்த கேள்வி வைக்கிறேன். அதுதாங்க. அதுக்கப்புறம் தானே நீங்கள் அவர் துணை முதலமைச்சர் நீங்கள் கவர்னர் வித்யாசாகர்கிட்ட போய் கை கொடுத்தீங்க. அவர் காலில் ஊழ்ந்து தான், அவர் ஒன்றும் உங்களை தேடி வரலையா ஓபிஎஸ். நீங்கள் அவருக்கு ஆட்சியை காப்பாற்றியதுக்கு அண்ணன் எடப்பாடி தானே அவரை தேடி போனார். புரியுதுங்களா? அப்புறம் சொன்னார்ல அண்ணன் ஓபிஎஸ், குருமூர்த்தி பிரதமரும் கேட்டுக்கொண்ட பேர் தான் நான் போனேன், எனக்கு துணை முதல்வர் பதவியே வேணாம்னு தான் நான் சொன்னேன். இல்லையே. இப்ப சாரதி சார் கூட சொன்ன 3 கோரிக்கை ஓபிஎஸ் அவர்கள் வைத்தாரு. இந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளர் பதவி வேணும், எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி வேணும், இதெல்லாம் செஞ்சு கூட அந்த துரோகத்தின் காட்சியாக சாட்சியாக தானே நிக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேங்க, துரோகம் இல்ல துரோகத்தை பத்தி இல்ல அன்னைக்கு ஓபிஎஸ் பத்தி அதிகமா சாரதி அண்ணன் தான் தெரியும். ஏன்னா அவர் கூடயே இருந்தார், நிழல் ஓபிஎஸ்ஸாக இருந்த ஒரு சாரதி அண்ணன் தான். எங்களுக்குலாம் தெரியாது, நாங்கள் அன்றைக்கெலாம் இபிஎஸ் கூட தான் இருந்தோம். ஆனால் நிழலுக்கு அவர் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்க, நெறியாளரை கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் கூடயே இருந்தார். கடைசி ஒரு பேகை கொடுக்கும்போது தூக்கி நோண்டாட்டார், அதோட போனவர் அதோட வரல. அது விட்டுருங்க, அந்த மேட்ரு உள்ள விடுங்க சார், நான் விடுங்க, நான் விட்டுறேன். இல்லை பேக் போயிட்டார், அவதான் அண்ணன் ஓபிஎஸ் இன்னைக்கு கூட சொல்றாரு. ஏன்னா போனார் பெரிய தொல்லையா இருக்குது டிவியில். இல்லை எங்க போனாலும் பெரிய தொல்லையா இருக்குதுன்னு சொல்லி கேட்டா அவர் பேக்கோட போனார், வர வேலை திரும்ப வேலை பண்ணாரு. அது எந்த எனக்கு தெரியாத விஷயத்துக்குள்ள நம்ம வர வேணாம். அவனுக்கு அவர் சொன்ன பதில், ஏன்னா எங்க போனாலும் டிவியில், அது ராஜ் டிவியில் எப்போ பார்த்தாலும் வந்து என் உயிரை எடுக்கிறாரு, ஏன்னா அவர் பேக்கோட போன நீங்க பார்த்த அவர் பேக் உள்ள என்ன இருந்ததுன்னு அவரும் சொல்லல, எது போன சார்ஜின்னு சொல்லல. நான் அது உள்ள வர விரும்பல, நான் டாபிக் உள்ள வரேன். தயவுசெய்து முக்கியமான பேக்குக்குள்ள போக விரும்பவில்லை. அதை எடுத்து போனவருக்கு தெரியும், கொடுத்தவருக்கு தான் தெரியும், நம்ம 2 பேருக்கு தெரியாது. அது விட்டுருங்க. இப்போ அண்ணன் சொன்னார் டிடிவி சாருக்கு வந்து ஒன்றுமே ஓட்டு வங்கி இல்லைன்னாரு. 45 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. எப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அதுக்கு முன்னாடி இருந்த 21 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி விட்டுறதுக்கு யார் காரணம்னு சொல்கிறாங்க தெரியுமா? இவங்களே. 39 தொகுதி டிடிவி தினகரன் சாரால் போயிடுச்சின்னு யார் சொன்னது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் சொல்லலை. பிஜேபியோட மூத்த தலைவர் எச் ராஜா, அவர் வாயால் 39 தொகுதி டிடிவி நம்மளுடன் இருந்திருந்தால், நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சேர்த்துருந்தா, இல்லை கூட்டணி வச்சுருந்தா கூட நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து மீண்டும் முதலமைச்சராக ஆகியிருப்பார். இன்றைக்கி திமுக காணாமல் போயிருக்கோம். இதுக்கு வந்து வீண் பிடிவாதம், ஈகோ தான் பிரச்சனை. இதுதான் இப்போ நேற்று வந்து பிஎஸ் கோயில் என்ன பேசுனார், தொகுதி எண்ணிக்கை அதை பற்றிலாம் பேசவே இல்லை. நமக்கு ரெக்கார்டு காமிக்கிறாங்க, அவங்க தான் இன்டெலிஜென்ஸ் கையில் வச்சுருக்காங்களே. இந்த நிலைமையில் நீங்கள் ஓட்டு வாங்கினா 14 பிஜேபியோட சேர்த்து 14% கூட 15 கூட இல்லை தாண்டாது. உங்களால் எங்களோட ஓட்டு எண்ணிக்கையும் போயிடும். அதனால் அவங்கள அரவணைங்க. யாரை எண்ணிக்கையோ நான் சொல்லிட்டேன். 72 சீட்டு எப்போ பேசி முடிச்சிட்டாங்க. என்றைக்கு ஐடிசி அமித்ஷா வந்தாரோ அன்றைக்கே அவங்க கையில் 72 கொடுத்தோம்னா கூட்டணி பாமக எல்லாம் அவங்க தான் கொடுக்கணும். யார்? பிஜேபி. இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, 72 கொடுத்துடணும். இதுதான் பேசி முடிவு பண்ணு. அதனால் நேற்று வந்து பிஎஸ் கோயில் வந்து அதை பேச வரல. அதெல்லாம் ஓவர். என்றைக்கு நீங்கள் கூட்டணி பேசும்போது எண்ணிக்கை பேசி முடிச்சுட்டாங்க. தொகுதி மட்டும்தான் எந்தெந்த தொகுதின்னு பிரிக்கணுமே தவிர இது எண்ணிக்கை பற்றியும் அவங்க வரவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டிடிவி சாரை வந்து சேர்த்துக்கணும். ஆல்ரெடி என்டிஏல இருந்தவங்க. ஓபிஎஸ் சார் நீங்கள் எங்களை கைவிட்டு போனபோது கூட என்டிஏல எங்கள் கூட இருந்தவங்க, எங்களோட பயணித்த ஜிகே வாசன், எங்களோட பயணித்த அத்தனை பேர் வேறு நம்ம பாரிவேந்தர், இதை எல்லாருமே நீங்கள் வந்து அரவணைக்கணும். அரவணைச்சா தான் நம்ம வந்து மீண்டும் சேர்க்க முடியும். இது ஒரு இல்லாத ஒரு இன்னைக்கு வந்து நேற்று நடந்தது என்னென்னா, தியாகத்தலை சின்னம்மா வந்து 10 தொகுதிக்கு எடப்பாடிகிட்ட பேசி முடிச்சிருக்காங்க. அதிர்ச்சியானது. ஆமாம், 10 தொகுதிக்கு அவங்க கேண்டிடேட் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கிறாங்க வீட்டில் தியாகத்தலை சின்னம்மா.
புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க ஆமா, இது தெரியாத புதிய தகவல் தெரிஞ்சுங்க இன்னைக்கு. தலைவரோட நினைவு நாள் அதுவும் அவங்க நேற்று பேசி கேண்டிடேட் மக்களுக்கு ஒரு புதிய செய்தி கொடுத்தாங்க. கோவிந்தராஜன் அவர்கள் கூட எல்லாரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். ஆமா, அவங்க வந்து எடப்பாடிக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு என்னுடைய ஆதரவு அந்த நிலைப்பாட்டில் அவங்க தெளிவா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒதுங்கிடுவாங்க. 2021 எப்படி அதிமுகவுக்கு எதிராக ஒரு துரோகமான செயலை கேண்டிடேட் நிறுத்தி அதை பண்ணுற செயல அந்த அம்மா வந்து ஈடுபட மாட்டாங்க, தெளிவாக இருக்காங்க. அதுதான் இல்லை நான் சொல்லி முடிச்சு முக்கியமான விஷயம் அதுதான் வரேன். அண்ணன் திருமாவளவன் வந்து நேற்று வந்து 2021 இருப்பா இல்லப்பா இது கேளுங்க. 2021 நீங்க எங்க இருந்தீங்க நான் எங்க இருந்தேன்னு மட்டும் பேசிட்டு அதை பேசுங்க. அது வரைக்கும் சாரதி பேசக்கூடாது. 21 அவர் எங்க இருந்தாரு, நாங்க எங்க இருந்தோம், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க, அவ்வளவுதான். இது மூணுத்துக்கும் விடையை சொல்லுங்க. நான் வந்துடுற முக்கியமான விஷயம். திருமாவளவன் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? எந்த பாப்பனராவது முருகர் பெயரை வச்சுருக்காங்களான்னு. சார் யாரும் பிராமின்ஸ் யாருமே முருகர் பெயரை வச்சதே இல்லையா? சுப்பிரமணியன் பேர் வச்சதே இல்லையா? சுப்பிரமணிய சூக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறார் சாமி அவரே வந்து இதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாரு. என்னன்னு இது வந்து வடமொழி எழுத்து, இது வந்து கந்தர் மலை இல்லை ஸ்கந்தர் மலை. இசு போட்டுக்கிறான் அவன். உங்களுக்கு தான் கடவுளே இல்லைன்றீங்க, அவன் இசு போட்டுக்கிறான் குசு போட்டுக்கிறான். இல்லையா பிரச்சனை? இதுக்கு விளக்கம் வந்து நயனார் கொடுக்கணும். என்னது நயனார் நாயந்தனை கொடுக்கணும், இல்லைன்னா அண்ணாமலை விளக்கம். ஏன் போ மாட்சிமிகு முதலமைச்சர் மனைவி இருக்காங்க துர்கா ஸ்டாலின், அவங்க கையில் போய் விளக்கத்தை கேளு. கோவிந்தராஜன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்க உள்ள வரணுமா வேணாமா அப்படின்றத வந்து எடப்பாடி அவர்கள் தான் முடிவு செய்வார் அப்படின்ட்டு ஜெயக்குமார் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரேக்கில் கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம வேற எதை பற்றியும் பேசல. சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் மிகப்பெரிய களப்பணி ஆற்றுவார் அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை. அவர் வந்து அவங்க முக்கியமாக நிச்சயமாக வருவாங்க. அதாவது வேணான்னு ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு சக்தியாக, ஆளுமை சக்தியாக அதிமுகவை அரியணையில் ஏற்றுவதற்கு அவங்களோட பங்கு நிறைய இருக்கும் அப்படின்னு வைத்தியநாதன் சாரன் சொன்னார். உங்களோட பார்வையில் அது என்ன பலனை கொடுக்கும்? இன்னைக்கு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் அதாவது சூசகமாக சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை டீகோட் பண்ணி பார்க்கறது எப்படி பார்க்கறதுன்னா, அவங்க நிச்சயமாக அதாவது எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் எல்லாம் 2 கோடி தொண்டர்கள் ஏற்று விட்டார். ஏன்னா மக்கள் தான் தலைவராக ஒருத்தர் ஏற்றுக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்குறப்ப மக்கள் அதை தொண்டர்கள் மக்கள் எல்லாரும் அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தான் அதோடைய நம்ம அர்த்தம் புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது அவங்க வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் நான் நிச்சயமாக ஒதுங்க மாட்டேன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை வைத்து பார்க்குறப்ப அவங்க நிச்சயமாக அதிமுக அவங்க வந்து அதிமுக விட்டு தனியாக யாருன்னா ஒரு சசிகலா அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் போடுறதுனா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அவங்க நிச்சயமாக அதிமுகவிற்கு அவங்க வந்து பிரச்சாரம்லாம் மேற்கொண்டு, ஏன்னா அவங்க இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டாக நிற்க முடியாது. சரிங்க சார், களத்திலேயே இவ்வளவு ஆண்டுகளாக இல்லை, மக்களிடையே இப்போ யாரை பற்றியோ சொல்லும்போது கூட சொன்னார் அவங்க என்ன போராட்டம் செஞ்சாங்க, களத்தில் நின்னாங்களா, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், மக்களுக்காக எந்த விதத்திலையுமே வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லாதவர்கள் இப்போ களப்பணி ஆற்றுவது எந்தவித பலனை மக்களுக்கோ இல்லை அதிமுகவிற்கோ கொடுக்கும்? அதிமுக களத்தில் இல்லைன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக எவ்வளவு போராட்டங்கள் செய்திருக்கிறது. இன்றைக்கு வந்து இல்ல நான் சசிகலா அம்மையார் அவங்கள பத்தி அவங்க வந்து அவங்க தனிப்பட்ட முறையில கட்சியில் அதாவது இன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவங்க இருந்த சமயத்திலேருந்து அவங்க அரசியல் அனுபவம் நிறைய இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களோட பயணித்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அவர்களோட போகும்போது அவங்களோட இணைந்து பயணித்திருக்கிறார்கள் திருமதி சசிகலா அவர்கள். அதனால நல்ல அனுபவம் இருக்கிறது அவங்களுக்கு வந்து அரசியல்ல ஒரு இதுவும் நல்ல அனுபவம் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து சார் சொன்னதுல ஒத்து பேசுறேன். அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவால் மட்டுமே வீழ்த்தியிருக்க முடியாது. சசிகலா என்ற ஒரு ஆளுமை, அந்த குடும்பம் என்ற ஒரு ஆளுமை, எம்என் நடராஜ் என்ற ஒரு ஆளுமை, இதனால்தான் கலைஞர் கருணாநிதியை சமாளிப்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட சமாளித்தாங்க. அம்மா ஒரு டைமில் ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது கூட அம்மாவை சமாதானம் படுத்தி அந்த ராஜினாமா கட்டுற கிழிச்சு போட்டு களத்தில் கொண்டு வந்து நிறுத்தியவர் சின்னம்மா. அவங்களுக்கு நல்ல ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிறது. அதாவது அதெல்லாம் தீர்க்கதரிசியோட இந்த கட்சியை யார்கிட்ட கொடுத்தா வழி நடத்துவார்னு அண்ணன் எடப்பாடி கொடுத்தாங்க. அவங்க சாரதி அவர்களோட கருத்துக்களை கேட்கலாம். அவங்க வந்து அதனால நிச்சயமாக அவங்களால இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ அந்த இது நிற்க முடியாது. அதனால நிச்சயமாக கட்சியை வந்து அதாவது பேக் எண்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அப்படின்ட்டு.
ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டில் எல்லாம் எடப்பாடியார் ஃபுல்லாக அதிமுக தொண்டர்கள்லாம் ஃப்ரண்ட் எண்டில் இருப்பாங்க. பேக் எண்டில் அப்படி தான் அவங்களும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப கூட எல்லாம் பேக் எண்டு தான், பேக் ஆஃபீஸ் பேக் எண்டு தான் இவங்க பண்ணிட்டு தான். அதே போன்று பேக் எண்டில் இருந்து சிறப்பாக வழிநடத்தி அவங்க ஆனால் கட்சிக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு முறையாவது அவங்க எடப்பாடியார் அவர்களை பற்றியோ எடப்பாடியார் அந்த ஆட்சி செய்த அந்த 4.5 ஆண்டுகளை பற்றி எந்த ஒரு இடத்திலாவது விமர்சனம் வைத்திருக்கிறார்களா? எந்த ஒரு விமர்சனம் வைக்கவில்லை. அப்படி என்றால் என்ன என்றால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதிமுக எடப்பாடியார் தலைமையிலே சிறப்பாக செயல்படுகிறது அப்படி. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலா அம்மையாரை பற்றி எங்கேயாவது ஒரு வார்த்தை தவறாகவோ இழிவாகவோ பேசியிருக்கிறார் என்றால் அதுவும் அவர் போல பண்றதில்லை. அதனால நிச்சயமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எப்படி ஒரு ஆங்கிலத்தில் இது பண்ண ஒரு கம்ப்யூட்டர் பாஷையில் ஜென் ஜி பாஷையில் சொன்னால் ஃப்ரண்ட் எண்டில் எடப்பாடி பழனிசாமி அவங்களாம் இருப்பாங்க, பேக் எண்ட்ல இவங்க இருந்து நிச்சயமாக 2021 வெற்றிக்கு வழிவகுப்பார்கள். அதாவது ஒரு பிரைட்டர் ஃபோர்ஸாக அந்த பேக் எண்ட்ல திருமதி சசிகலா அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருந்தால் நிச்சயமாக அரியணையில் அதிமுக அரங்கேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து எப்படி இருக்கு? அதாவது எடப்பாடி அவர்களை சசிகலா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனா சசிகலா அவர்களை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதாவதுங்க, யாரு ஏத்துக்கணும் ஏத்துக்க கூடாதுன்றது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் முடிவு செய்ய போறாரு. தொண்டரா நீங்க என்ன சொல்றீங்க? தொண்டரா நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு தொண்டனா நான் என்ன நினைக்கிறேன்னா, கழகம் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன். அது முடிவு, அது முடிவு. நான் சொல்றது உங்களோட யோசனை. இப்ப நீங்க பதிவு பண்ணீங்க பேக் எண்டா இருந்து வேலை பார்த்தா ஜெயிக்கலாம். பேக் எண்டா வேலை பாக்குறாங்களோ ஃப்ரண்ட் எண்டா வேலை பாக்குறாங்களோ, ஆனா இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக அண்ணனை மாதிரி இடையூறு செய்யாம இடையூறு செய்யாம சைலண்டா இருந்தாலே அதிமுக வெற்றி பெறும். இப்ப நம்ம பேசும்போது ஆவின் மைந்தன் குறுக்கிடுவாரு. ஓ, உங்களுக்கு தெரியுது பண்ணுவாருன்னு தெரியுது. இல்லன்னு சொல்ல வரேன், அந்த குறுக்கீடு இல்லாம டிடிவி தினகரனுக்கு அவரு குடுக்கறத வாங்கிட்டு போயிடுவாரு. சரிங்களா? மாதிரி ஓபிஎஸ் இப்ப கத்துறாரு. சரி, அது என்னன்னு பாத்துக்குவோம். சரி, இன்னும் காலப்போக்குல என்ன நடக்குது? பேக் எதனா மிச்சம் வச்சுட்டு வந்துக்கிறியாப்பா சொல்லு, நான் போய் எத்தனை வரேன். எத்தனை வரதுக்கு பறந்து விட்டு சொல்லு. சாரி, நான் ஒரு மேடம் என்ன கேக்குறாங்க, நீ என்ன பதில் சொல்லுங்கிறப்பா? அவங்க உன்னுடைய தொண்டனா உன்னுடைய கருத்தை சொல்லு. அந்த அம்மா வந்தா வரவேற்பீங்களா வரவேற்க மாட்டீங்களா? அவ்வளவுதான். இப்ப அண்ணன் சொன்னாரு வரவேற்பான்ட்டாரு, நீங்க வரவேற்பீங்களா இல்லையான்னு தெளிவா சொன்னா அவர் பாட்டு ஒரு பக்கம் போயின்னுறாருமா. ஏமா நீங்க தெரியவே மாட்டீங்க? என்ன பேச விடுங்க. அப்ப சொல்றது என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிற வார்த்தையை அவர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. சொல்லவே மாட்டாருமா, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாரு. சொல்லுவாரு, நீங்க வாங்கினுங்க பாக்கலாம். பதிவு பண்ணதான் நான் சொல்றேன். இது பொதுச் செயலாளர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டியது. நானோ இல்ல மத்த தொண்டர்களோ முடிவு செய்ய முடியாது. முடிவு செய்யற அதிகாரத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கல. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு தான் கேட்டேன் நானு. கருத்தை தானே நான் பதிவு பண்றேன். அவங்க வந்தா பலமா பலம் இல்லையா? அவ்வளவுதான் நாங்க கேக்குறோம். சிம்பிளா பதில் சொல்ல மாட்டாருமா. தொண்டர்களாகிய 2 கோடி தொண்டர்களாகிய அத்தனை பேருமே கட்டுப்படுவோம். பொதுச் செயலர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு. சரி, அவங்க பலம்னு அவர் சொன்னா நீங்களும் பலம்னு சொல்வீங்க, அவர் பலவீனம்னு சொன்னா நீங்களும் பலவீனம்னு சொல்வீங்க. முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் நல்ல பதிவு இன்னைக்கு காலையில. அவர் பதிவு ஓகேங்க சார், உங்க பதிவு என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு சொல்லவே மாட்டாருமா. நீங்க 8 வரைக்கும் அவர் சொல்ல மாட்டாரு. நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கிறீங்க, என்ன வேணாலும் குறைஞ்சதை காட்டுங்க, அவர் வாயில இருந்து வராது. அது வந்துட்டு எவ்வளவு அவரோட பதிவு அண்ணன் தெளிவா சொன்னாரா இல்லையா கோவிந்தராஜ் அண்ணன்? அது மாதிரி ஒரு வார்த்தை தெளிவா சொல்லுங்க. இருங்க சார், தெளிவா சொல்றாரு. இருங்க சார், தெளிவா சொல்றாரு. இருங்க சார். இல்ல அது எடுத்து போன பேகாது எங்க இருந்தாலும் அது பேக் என்னன்னு சொல்ல சார். நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, வெறும் கையோட தான் வந்தேன். அதாவது 2 கோடி தொண்டர்கள் ஆகிய 85 லட்சம் வாழ்க்கை வாங்கல அவர்கள் தலைமையில ஓட்டு 85 லட்சம் தான் போடுறாரு. மிச்சத்தோட அவங்க பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுப்பாரோ, எந்த நேரத்துக்கு என்ன முடிவு எடுக்கணும் அவருக்கு தெரியும். சரிங்க சார், ஓகேங்க சார், நன்றி சார். வைத்தியநாதன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது 1.5 கோடியில இருந்து 2 கோடியாக உயர்ந்திருக்கிற அதிமுகவோட மனநிலையும் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரோ அதுதான் செய்ய போறாங்க. ஏமா ஒரே விஷயமா, அதாவது அந்த தியாகத்தலைவி சின்னம்மா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் அடைக்கிறேன்னு நினைக்காதீங்க. 33 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோதும் சரி, அண்ணன் எடப்பாடியார்கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை விட்டுட்டு போன போதும் சரி, அந்த முக்குலத்தோர் கம்யூனிட்டிக்கு அவ்வளோ நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி தான் நம்மளுக்கு இந்த வாட்டி காலம் வரைச்சு. அதிமுக ஓட்டு போடாது யாருன்னா டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம்,
இந்த பகுதியிலலாம் நம்மளுக்கு ஓட்டு வரல. சென்னை முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிற இந்த இடத்துல எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஓட்டு வரல. ஏன்னா அவங்க வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து முக்குளத்தூரை தியாகத்தலைவி சின்னம்மாவை புறக்கணிச்சது, அப்புறம் ஓபிஎஸை புறக்கணிச்சது, டிடிவி சாரை புறக்கணிச்சது வந்து அந்த சமுதாயம் வந்து ஒவ்வொரு முக்குளத்தூரும் தன்னை புறக்கணித்த மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ஓட்டு வந்து அது வந்து புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து நம்மளுக்கு வர வேண்டிய ஓட்டு அது. எது முக்குளத்தூர் ஓட்டு. நாங்கள் கூட நிறைய இடத்துல இது கேளுப்பா, இருங்க, நாங்கள் என்ன சொல்ல வரேன்னே புரிஞ்சிக்க மாட்டாரு. அந்த முக்குளத்தோருக்கு அவங்க செய்த மாதிரி அந்த கம்யூனிட்டிக்கு பர்டிகுலராக அந்த அம்மா வந்து மற்றவங்களுக்கு செய்தாங்களா, மற்ற கம்யூனிட்டி செய்தாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கம்யூனிட்டிக்கு அதிக அளவில் அவங்க வந்து இல்ல அந்த ஓட்டை தான் ஒரு பிரிச்சு எடுத்துட்டு அடிக்கடி நாங்கள் என்ன கேட்போம்னா, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கோபம் வரும், நாங்கள் பாதிப்போம்ல அந்த கம்யூனிட்டி ஓவர்டேக் பண்ணும்போது பெரும்பான்மை சமுதாயத்தை பிறந்த நாங்களாம் பாதிக்கும் போது என்ன கேட்போம்னா, ஏன்டா இது என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இது அண்ணா தேவர் முன்னேற்ற கழகமானு கேட்போம். அந்த அளவுக்கு தியாகத்தலைவி சின்னம்மா வந்து அவங்க ஜாதியை விட்டு கொடுக்காம அது டிரைவர்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து கார் ஓட்டர்லேருந்து லாரி ஓட்டுற வரைக்கும் ஜெயா டிவியில் வேலை எல்லாமே அவங்க கம்யூனிட்டி சேர்ந்து தான் வைப்பாங்க. அதில் சற்றும் குறைவில்லாதவர் டிடிவி தினகரன் வெளியில் பேசுவார், ஆனால் செய்யும்போது அந்த கம்யூனிட்டி தான் நிறைய செய்வார். ஒரு வாட்டி அவருக்கு எனக்கு தகராறாகுது, ஏங்க பொதுச் செயலாளர் நீங்கள் எது முக்குளத்தூர் அமமுகவுக்கு, துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி அவரும் உங்கள் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, பொருளாளரும் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அப்புறம் மற்ற கம்யூனிட்டியில் இதை பார்த்தீங்கன்னா அந்த அமமுகவா இல்லை வேறு ஏதாவது தேவர் முன்னேற்ற கழகமான்னு கேட்டேன். நான் கேட்டேன், ஓப்பனாக கேட்டேன். உடனே தான் மாற்றினார். அதை அவைத்தலைவருக்கு ஒரு சீட்டு விட்டார். யார்? சசிகலாமா வந்தால் அந்த அவைத்தலைவர் பற்றி, அதுவும் உங்கள் அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு. அப்புறம் வேறு மற்ற கம்யூனிட்டியில் அந்த பேரன் பாடியிலே வரமாட்டாங்களான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் வேறு செந்தமனை வந்து உள்ளே போட்டார். இதில் துணை ஒரு வன்னியரன் வந்து உள்ளே சேர்த்தார். அதனால் நாங்கள் தவறு செய்யும்போது தலைவராக இருந்தாலும் கேட்டுருது நம்ம. சரிங்க சார். ஆனால் இப்போ எதிரிகள் துரோகிகள்லாம் நிறைய திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. இந்த 2026 தேர்தலை முன்னாடி வச்சு அதிமுக வந்து பதவிக்கே பார்த்தீங்களா இல்லையா? நேற்று ஒரு விஷயம் சொன்னோம். இவங்க எல்லாம் இவர் எடப்பாடி வரவேற்று நான் பேசுனேன். ஏன்னா முதல் முறையாக நேற்று தான் அவர் வந்து 2 படி இறங்கி வந்திருக்காரு. என்னன்னு இவங்கள கூட்டணிக்குள்ளே சேர்க்கலான்னு வந்துட்டார். இவ்வளோ நாள் என்ன சொன்னார்? தலைமை தளபதி 8 வச்சாங்க, துரோகிங்க, இவனுங்களாம் சேர்க்கவே முடியாதுன்னாரு. நேற்று முதல் முறையாக பிஎஸ் கோயில் வந்து பேசுனதுக்கப்புறம் செங்கோட்டையனம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வீக் ஆனதுக்கப்புறம் சரி சேர்த்து தொலைவுமே இவங்களன்னு சொல்லி சேர்த்தார். இது இவங்க சொல்கிற மாதிரி 3 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டுலான்றது முடிவாகலை, சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. பிஎஸ் கோயில் வந்து இவர்கிட்ட பேசாமல் ஓபிஎஸ் கிட்ட பேசாமல் நேற்று அப்பாயின்மெண்ட் இருந்தது. அவர்கிட்ட பேசாமல் அவர் பாட்டு டெல்லி போயிட்டார். சேர்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு சீட்டை குறைச்சிட்டாங்க. எங்கே முதல்ல 72 சீட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சீட்டை குறைச்சா அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. டிடி சாருக்கு 5 சீட்டுக்கு மேலே வராது, இவருக்கு 3 சீட்டு. அதுவும் எடுத்து போய் அந்த ஜிகே வாசனோட சேர்த்து ஒப்பிட்டாங்க பாருங்க. அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. யார்? ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி வெங்கடேஷ் சாரோட கருத்துக்களை கேட்டு வந்துடுறேன். கருத்து மாத்திரம் இங்கே நான் பார்க்குறப்ப டிடிவி பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பழமொழி சொன்னார். அதுதான் ஞாபகம் வருது. மாடே வாங்கலையா, ஆனால் மத்து வாங்க திரியிறானா மாடசாமி அப்படின்ற அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இல்லைங்க, நான் அதெல்லாம் சொல்ல வரேன். இல்லை இதெல்லாம் வந்து திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க. அதாவது எதுக்கு நேற்று சொன்னு அதை நினைவூட்டுறேன்னா, பழைய எடப்பாடி அண்ணன் மேலே சுமத்திட்டு இவங்க வேறு ட்ராக் எடுக்க ஒன்று திமுகவோ இல்லை தாவேகாவோ எங்கேயோ போக போகிறாங்க. ஆனால் நாங்கள் இல்லை பிஜேபி இல்லை பிஜேபி நீங்கள் நாங்களாக போல எடப்பாடியே எங்களை தெத்திட்டார். இந்த அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தொகுதி பங்கீடுல பிரச்சனை அப்படின்றத சுட்டி காட்டி போவாங்க. அதுதான் புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? சரிங்க சார். வெங்கடேஷ் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது தொகுதி பங்கீடுன்றது ஒரு பெரிய மேட்டர்ல இப்ப பேச வேண்டிய விஷயமும் இல்ல, ஆனால் இதனால் வெளியே போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக வைத்தியநாதன் அவர்கள் தன்னோட கருத்தை வச்சாரு. இப்போ எப்படி ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போகிறாரா இல்லை வேற எங்கெல்லாம் சேர போகிறாரான்றது ஓபிஎஸ் உடைய தனிப்பட்ட கருத்து. அதேமாரி ஆவின் வைத்தியநாதன் சார் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ ஆவின் வைத்தியநாதன் சொல்கிறது ஓபிஎஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டார், ஓபிஎஸ் சொல்கிறது ஆவின் வைத்தியநாதன் கண்டிப்பாக கேட்க மாட்டார். இது கரெக்டு தானே? அவரவர்களுக்கு அவர்களுடைய நிலைப்பாடுக்கு அவரவர்களுக்கான முடிவை அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் எப்படி இருக்கோ, கடவுள் கிருபையும் அவருடைய தலையெழுத்தும் எப்படி இருக்கோ அதுபடி தான் கூட்டணி போகும். ஒன்று புரிஞ்சுக்கல. நேற்று வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, எக்மோரில் கொடுத்த அந்த ஃபார்மில் 2 தான் இருக்குது. அதிமுக போகலாமான்னு கேட்கல. அந்த ஃபார்மில் தாவாக்காவா திமுக கூட போகிறவன் எப்படி அதிமுக தொண்டை ஒரிஜினல் தொண்டை ஒத்துப்பானா?
அந்த வார்த்தையே தப்பு தானே. அவர் என் பேச்ச கேட்க தேவையில்ல, அவரை நான் கேள்வி கேட்பல. உனக்கு வந்து டிவியில கத்திருக்கிறேன், நீ என்ன இந்த மாதிரி ஒரு சூசைட் பண்ணிக்கிற, சூசைட் மாமா ஒரு பாம்பை என் குத்த திமுக அவனை போன அதிமுக தானே கேட்டிருக்கணும். நீங்க உங்க கட்சியின் சார்பா இருக்கிறீங்க, நீங்க கேள்வி கேட்கறதுக்கான முழு உரிமையும் இருக்கு. சொக்கா புஷ் கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த கட்சிக்காக நீங்க வேலை செஞ்சு சாரதி ஒரு நிமிஷம் நான் பேசுறப்ப குறுக்கிட்ட ஒரு நிமிஷம். அப்போ வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பொது எதிரின்னு ஒருத்தரை நீங்க வந்து வச்சுக்கணும். ஒரு பொது எதிரியை நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும். நீங்க சினிமாவை எடுத்துக்கோங்க, அரசியல் எடுத்துக்கோங்க. திமுக வந்து ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அரசியல் களத்தையே நகர்த்துவாங்க. எதிரினா பாஜக இங்கே ஓட்டு வங்கி இல்லை, பாஜக செயல் இழந்துருச்சு, பாஜக கேண்டிடேட்டே இல்லை, எதுவுமே இல்லை, பாஜகவுக்கு வந்து கட்டமைப்பே இல்லை, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் பாஜகவை பற்றி தான் டெய்லி பேசுவாங்க. பாஜக எடுத்து தான் டெய்லி ப்ரோக்ராம் இது கண்டனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட பண்ணியிருக்காங்க. ரெண்டு பிஜேபி எதிர்ப்பாங்க, இல்லாட்டி சும்மா இருப்பார் கவர்னர், அவரை பிடிச்சி வம்புக்கு இழுப்பாங்க. இது ரெண்டு நோக்கி தான் நகருவாங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெய்லி ஒரு கேள்வி கேட்குறாரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை வச்சு. நான் பயிர் வகையெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன் முன்னாடி, என்னை வந்து துண்டு போட்டது விவசாயி இல்லைன்ற டெல்டா மாவட்டத்துக்கு விவசாயத்தோட துரோகின்னு சொல்கிறேன். நான் என்னென்ன பயிர் முன்னாடி இது வைக்கிறேன், என்னென்ன நெல் விதைகள் வைக்கிறேன், நான் வந்து இதோட நெல் இதுன்னு சொல்கிறேன், இந்த பயிர் இதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அரசியல் விட்டே போதும், ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னார். வாயே தரல திமுககாரங்க. சரி, இவர் தான் இந்த ஓப்பன் சேலஞ்ச் பண்ணால் திமுககாரன் பெண்ணங்கால் பிழை அடிச்சு ஓடுறாங்கன்னு பார்த்தா கவர்னர் ஒரு சேலஞ்ச் வைக்கிறார். இங்கே வா, எல்லா மந்திரி வா, 38 மினிஸ்டர்ஸ் இங்கே வா, முதலமைச்சர் இங்கே வாங்க, துணை முதலமைச்சர் வாங்க, நீராடும் கடலெடுத்து தமிழகம்னு சொல்லிட்டு மனோன்மன் சுந்தரனான் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பீகாரில் பிறந்து இந்திய தாய்மொழியாக கொண்டனா பிழை இல்லாமல் பாடுறேன். உங்க இதுல எவனா ஒருத்த வந்து பாட முடியுமா? ஓப்பன் சேலஞ்ச். இந்த ஓப்பன் சேலஞ்சுக்கும் பதில் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மினிஸ்டர்ஸ் இன்னும் வந்து தமிழ்தாய் வாழ்த்து கத்துக்காம இருக்கிறாங்களே, ஒரு மினிஸ்டர் குரல் கூட கொடுக்கல. அதாவது முதலமைச்சர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். யானை மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேன்றதை மாற்றி சொன்னவர் ஒரு காலத்தில். குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் மாற்றி சொன்னவர். இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நேரம் இல்லை. அந்த கட்சியில் ஒரு கட்சியிலிருந்து விலகி போனவர் திருப்பி அந்த கட்சி உள்ள வரணும்னா அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு எடுக்கிற முடிவை வைத்தா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செயல்பட முடியும். இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். எடப்பாடி பழனிசாமியில் நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க. நீங்கள் இன்றைக்கு திமுக எதிர்த்து கட்சி வாரிசு எதிர்த்து கட்சியை ஆரம்பித்து திருப்பி அது உள்ளே கட்சி உள்ள வந்து திருப்பி வாரிசை வச்சே முன்னிலைப்படுத்தி எல்லாரும் காலி பண்ணாரு வைகோ. இதோட அரசியல் காமெடி எதுனா இருக்கா? சரிங்க சார். கோவிந்தராஜன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இறுதி கருத்து என்னன்னாக்கா, இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சுட்டி காட்டியபடி அதிமுக என்பது ஒரு கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கோபுரம், ஒரு எஃகு கோட்டை. அது கோபுரம், எஃகு கோட்டை. அதிலிருந்து அந்த இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது உதிர்ந்த செங்கல் அப்படின்ட்டாங்க, ஓபிஎஸ்ஓ டிடிவியோ. அதனால் இவங்க வந்து இருந்தாலும் சரி, ஏன்னா களத்தில் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். அவர் சொல்லக்கூடிய வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் போயிட்டு வந்துட்டேன். நிச்சயமாக அதிமுகவுக்கு, எடப்பாடியாருக்கு எல்லோரும் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வருகிற 2020 அந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி. அதற்கு இப்போது குறிப்பிட்டால் போல் அவங்க சசிகலா அம்மையாரும் அவங்க வந்து மறைமுகமாக இதற்கு ஆதரவையும் அதுவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு அது வந்து மிக மிக ஒரு முக்கிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இந்த இந்திய கூட்டணியிலும் திமுக கூட்டணியில் அதிருப்தி வெளியிருக்கிறது. இன்றைக்கு இந்த போராட்டம் பண்ணத்தில் ஒரு விசிக ஒரு தொண்டரை வந்து ஸ்டாலின் ஆட்சி ஒழிகான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய வீடியோ காட்சிகள்லாம் இப்போ வந்து வந்துட்டு இருக்குது. அதுவும் வச்சுக்கிட்டே சொல்றாங்க. சாரதி சார், நிறைவான கருத்து. என்னோட நிறைவான கருத்து என்னன்னா, போராட்டம் எல்லாமே கழக பொதுச் செயலருக்கு அமோக வெறுப்பு, வெறுப்பை தாண்டி வெறுப்பில்லாத வரவேற்புன்னு சொல்ல வந்தாரு. அந்த அளவுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க. பார்க்க வரும் கூட்டம் அல்ல, கழக பொதுச் செயலாளர் செல்லும் இடமெல்லாம். இது எல்லாமே வருகிற சட்டமன்ற தேர்தல் 26 யார் வந்தாலும் வராவிட்டாலும் இப்போது இருக்கும் கூட்டணி வலுவடைந்து
வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லையா பெரும் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். சரிங்க சார், நன்றி சார். ஒரே நிமிஷம். ஆனா ஒண்ணே ஒண்ணு முடிச்சிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. டாக்டர் எங்க போச்சு ஒரு தமிழர்களும் தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒருவரும் இந்த ஓட் மிஷின்ல ஓட்டு போடும்போது அந்த பட்டனை அழுத்தும் போது ஒண்ணுமே நினைக்கணும். திமுக ஓட்டு போட்டா 1000 10,000 கொலை, கற்பழிப்பு, கள்ளக்கடத்தல், கெஞ்சா, இதெல்லாமே மனசுல ஞாபகம் வச்சு இந்த வாட்டி அதிமுக சரிங்க சார், நன்றி சார், நன்றி சார். சொல்லி ஓட்டு ஆமாங்க சார். போடணும். சரிங்க சார், சரிங்க சார். நம்ம இதுதான் பங்காளி மிகப்பெரிய வெற்றி. சண்டையை நினைவுல வைக்காம நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க 26 அதிமுக தான் வரும், யார் வந்தாலும் வராட்டாலும்னு. வைத்தியநாதன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அரசு என்ன சொன்னாங்கன்னா, யார் பிரதமராக வரணுன்றது முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாது, நரேந்திர மோடிஜி வரக்கூடாதுன்னு தான் ஒரு அஜெண்டாவை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 240 தொகுதி இவங்க காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணி வந்திருக்காங்க. கரெக்டு தானே? இந்தியா கூட்டணி வந்திருக்கு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இதில் யார் வரணுன்றதை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வரக்கூடாது. அதுக்கோசம் எல்லா தியாகத்தையும் நான் பண்ண தயார்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார். இந்த பக்கமும் அண்ணன் என்ன சொன்னார், இபிஎஸும் எல்லாம் வாயில் சொல்கிறத விட்டு, வாயில் வடை சொல்கிறத விட்டுட்டு உண்மையிலேயே தியாகம் பண்ணி விட்டு கொடுத்து, தியாகத்தலைவி சின்னம்மா சொல்கிற மாதிரி விட்டு கொடுத்து, டிடிவி சார்லேருந்து எல்லாமே வெளியில் பேசும்போது ஓபிஎஸ் அண்ணன் ஒன்று சொல்கிறார், டிடிவி சார் ஒன்று சொல்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு அஜந்தாவாக இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு தொண்டர்கள் மத்தியில் உட்கார்ந்து தொண்டர்களுடைய உண்மையான கருத்து என்ன, அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக வேண்டும். நம்ம தியாகத்தலைவி சின்னம்மா சொல்கிற மாதிரி வென்று காட்ட வேண்டும். இந்த தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டத்தில் மீண்டும் ஒரு முறை வந்தால் அதிமுகவுக்கு பாதிப்பு பெருசாக இருக்காது. 2029 பிஜேபியோட பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். மீண்டும் நரேந்திர மோடி 2029 ஆட்சி கட்டத்தில் அமரவே மாட்டார். நான் எழுதி சொல்கிறேன். 2026 திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி மீண்டும் வந்துச்சுன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் இல்லைப்பா. நன்றி சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.